வந்து நாங்க எப்படி எளிய வடிவுக்கு மாத்துவோம் என்று பார்த்துனாங்க. ரைட், அதுல நாங்க உடனே பார்த்துட்டு போனதால எங்களுக்கு ஃபுல்லா பார்க்க முடியல. நாங்க இன்றைக்கு அதை ஃபுல்லா பார்ப்போம். ரைட், ஒரு ஷர்ட் இருக்குன்னா அது வந்து எப்படி நாங்க மாத்துறேன்னு பாத்துறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வர்க்க மூலத்துக்கு 48 இருக்குன்னு இருக்கும். ரைட், வர்க்க மூலத்துக்கு 48 இருக்குன்னு இருக்கும். இப்ப வர்க்க மூலத்துக்குள்ள ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்து 48 இருக்குண்டா இதை வந்து நாங்க உள்ளுக்கு ஒரு முழுவதின் வர்க்கத்தின் பெருக்கத்தோட சேர்த்து ஒரு பெருக்கமா எழுதணும். எப்படி எழுதலாம்? 48 எப்படி பெருக்கமா எழுதலாம்? 16 3 48. 16 3. ரைட், நான் உங்களுக்கு சொன்னால் ஒரு வர்க்க மூலத்துக்குள்ள 2 இலக்கங்கள் வந்து பெருக்கப்பட்டு இருந்தா என்ன செய்யலாம்னு சொன்னா வர்க்க மூலத்தை ஒவ்வொரு இலக்கத்துக்கும் தனித்தனியே உடைச்சு எழுதலாம். அதாவது வந்து வர்க்க மூலத்துக்குள்ள 16 தர 3 இருந்துச்சுண்டா வர்க்க மூலத்துக்கு 16 தர வர்க்க மூலத்துக்கு 3 இப்படி எழுதலாம். ஓமா இல்லையா? வர்க்க மூலம் 16 எங்களுக்கு என்ன? 4. 4 வர்க்க மூலம் 3 வரும். ரைட், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னது எங்களுக்கு எளிய வடிவில சேட்டை வந்து முழுமை சேட்டை வந்து எளிய வடிவில வந்து எழுத சொல்லி கேட்டா நாங்க இந்த மாதிரி தான் செய்வோம். ரைட், இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்படி இருக்கணும். 4 வர்க்க மூலம் 5 இப்படி இருக்கிற எளிய செட், அதாவது வந்து நார்மல் செட் இருக்கு தானே, இதை வந்து என்டையர் செட்னா அது வந்து முழுச்சேடா மாத்துவோம். முழுச்சேடா மாத்துறது எப்படி மாத்தலாம்? முழுமை சேடா மாத்துறது இந்த 4 உள்ளுக்கு கொண்டு போகணும். இந்த 4 உள்ளுக்கு கொண்டு போறது எப்படி கொண்டு போகலாம்? 4 வர்க்கமா 16 போகும். என்னன்னு போகும்? 4 இருக்கு. அது 4 வர்க்கமூலத்துக்கு போயிட்டு அந்த வர்க்கம் 16 போகும். அது இந்த வர்க்கமா எழுதுவோம் நாங்க. 4 வர்க்கம் 16 போகும். ஓம் இப்ப 4 இருக்குன்னா 4 உள்ளுக்கு தள்ளி விட்டோம்னா என்ன வரும்? இங்க 4 இந்த வர்க்கம் என்று வரும். ரைட், தர 5 எவ்வளவு? 16 தர 5 எவ்வளவு? 80. படிவா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி இருக்கிற 80 நாங்க அதாவது முழுமை சேட்ல இருந்துச்சுன்னா என்டையர் ஷர்ட்ல இருந்துச்சுன்னா அதை நாங்க நார்மல் ஷர்ட்டுக்கு மாத்துறதுக்கு வந்து என்ன செய்வோம்டா இப்படி இருக்கிறத வந்து இங்க இங்க மாத்துறதுக்கு என்ன செய்யறோம் நாங்க 80 வந்து நான் உள்ளுக்கு பெருக்கியும் எழுதலாம். ரைட், 80 வந்து நான் உள்ளுக்கு பெருக்கியும் எழுதலாம். இப்படி 16 தர 5 என்று எழுதலாம். அப்ப இந்த 16 தர 5 தான் இந்த 16 வெளியில போனா 4 வரும், இங்கெல்லாம் 5 வரும். இதைத்தான் நாங்க இங்க என்ன பண்ணிருக்கு மற்ற பக்கமாளி இருக்கு. அதாவது வெளிய வடிவில் இருக்கிறது முழுமை சேடா மாத்தணும்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வெளியில ஒரு நம்பர் இருக்குண்டா அதை வர்க்க மூலத்துக்கு உள்ள ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள நாங்க கொண்டு போகணும்டா. ரைட், வெளியில ஒரு நம்பர் இருக்குண்டா அதை வர்க்க மூலத்துக்கு உள்ள கொண்டு போகணும்னா என்ன செய்யணும்? அதை வர்க்கிச்சு கொண்டு போகணும். ரைட், அதுக்கு ஒரு ஸ்கொயர் போட்டு கொண்டு போகணும். ரைட், இப்ப வெளியில இருக்குண்டா அதை உள்ள கொண்டு போறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ஸ்கொயர் போடணும், வர்க்கம் போடணும். ரைட், அப்ப 4 இருக்குண்டா 4 உள்ள கொண்டு போறோம்னா என்ன போடுவோம்? 4 இந்த வர்க்கம் 16 போடுவாங்க. அந்த 16 இந்த 5 பெருக்கப்பட்டு 80 வருது. ரைட், இது வந்து முழுமை சேட்டுல இருந்து என்டையர் ஷர்ட்ல இருந்து நார்மல் ஷர்ட்டுக்கு வரும். ஷர்ட்டுக்கு மாத்துறது. ரைட், அதாவது வந்து முழுமை ஷர்ட்ல இருந்து நார்மல் ஷர்ட்டுக்கு மாத்துறது, அதாவது ஷர்ட்டுக்கு மாத்துறேன்னு சொல்றோம். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து முழுமை ஷர்ட்ல இருந்து ஷர்ட்டுக்கு மாத்துறது வந்து இது எளிய ஷர்ட்டுக்கு மாத்துறது. முழுமை ஷர்ட்ல இருந்து எளிய ஷர்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எளிய ஷர்ட்ல இருந்து
முழுமை சேடுக்கு மாத்திர வழி எழுதி கொள்ளுங்க. 2 உதாரணத்தை எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி எழுதுங்க. பின்வரும் சேடுகளை எளிய சேடுகளாக தருக. பின்வரும் சேடுகளை எளிய சேடுகளாக தருக. Convert the following entire sets into sets. Convert the following entire sets into sets. வர்க்கமூலம் 72, வர்க்கமூலம் 28, வர்க்கமூலம் 75, வர்க்கமூலம் 147, வர்க்கமூலம் 45. செய்யுங்க பாப்போம். இது இப்ப முழுமை சேடா இருக்கு, என்ட்ரிய சேடா இருக்கு. அந்த என்ட்ரிய சேடு வந்து நாங்க சேடுக்கு மாத்தணும். அது வந்து எளிய சேடுக்கு வந்து மாத்தணும். முழுமை சேடா இருக்கிறத வந்து நாங்க எளிய சேட்டுக்கு வந்து மாத்தணும். ரைட், முழுமை சேடா இருக்கிறது எளிய சேட்டுக்கு வந்து மாத்தணும். ரைட், முதலாவது பாருங்க. 72 ஒரு வர்க்க முழுமையாக்கப்பட்ட வர்க்கத்தோட பெருக்கிற மாதிரி என்ன நம்பரால் எழுதலாம்? 36/2. 36/2. ரைட், நீங்க சில நேரம் கேட்கலாம், ஏன் சார் நாங்க 36க்கு பதிலா 4 போட்டு ஏதாவது செய்யலாமான்னு கேட்கலாம். ரைட், 4 ஆளுக்கு பெருக்கி போடலாமா, இல்லாட்டி 16 ஆளை பெருக்கி போடலாமா? ஓ, பெருக்கி போடலாம். 16 ஆளை செஞ்சா என்ன செய்யணும்? திருப்பியும் இன்னொரு செய்ய வேண்டியது. பாருங்க, 16 ஆளை போடும். 16 எத்தனை? 72. 16/4. 16/4. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 16/4 இல்ல, 16 எத்தனை? 4 வராது. 4 வந்து முழுவதும் நம்பர் வந்து சரி 9/8. 9/8 போடலாமா? 9/8 போடலாம். அப்ப 9/8 போட்டா பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன வர போகுது? 9 வழியில எடுத்தோம்னா அப்படி வரும் 3. 3 தர வர்க்கமூலம் 8. இப்ப வர்க்கமூலம் 8 என்ன செய்யலாம்? திருப்பி 4 தர 2.
4 தர 2. இப்ப இந்த 4 வழியில எடுத்தா என்ன வரும்? இங்க ஒரு கேட்டு 2. ஆகவே 3 தர 2 வர்க்கமூலம் 2. ஆகவே 6 வர்க்கமூலம் 2 வரும். ரைட்? இதை சுருக்கி அதுக்குள்ள சுருக்கி அப்படி செஞ்சுட்டு போகணும். இதை நாங்க டிரெக்டா இங்க போட்டோம்னா என்ன வரும்? 36 வழியில போட்டோம்னா என்ன? 36 வழியில எடுத்த எவ்வளவு? 6. 6. 6 வர்க்கமூலம் 2. ரைட்? அதே 6 வர்க்கமூலம் 2 தான் இங்கேயும் வரும். நீங்க வேற விதத்துல செஞ்சாலும் சுருக்கி சுருக்கி கொண்டு போய் கொடுக்கணும். வெளியே வடிவத்துல கேட்டா வெளியே வடிவத்துல கொண்டே கொடுக்கணும். சுருக்கி சுருக்கி எங்க நாங்க சுருக்கி முடிக்கிறோமோ அங்க கொண்டு போய் கொடுக்கணும். வெளியே வடிவத்துல. இங்க உள்ள இருக்கிறது வந்து அதை விட வேற ஏதாவது பெருக்கி நாங்க உள்ள கொடுக்கலான்ற வடிவத்துல இருக்கணும். ரைட்? இருபத்தி எட்டு 4 28. 4 தர 7 போடலாம். 4 வழியில எடுத்தோம்னா என்ன வர போகுது? 2. 2. அப்ப 2 வர்க்கமூலம் 7. இப்ப நான் 4 வழியில எடுக்கல 2 வருது கிளியர் தானே உங்களுக்கு? இப்ப இந்த என்ன 4 வழியில எடுக்கல 2 வருது சார் கேட்க கூடாது. அப்படி டவுட் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்க இப்பவே. அந்த மாதிரி டவுட் இருந்தா கூட கேளுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, தப்பும் இல்லை. ரைட்? விளங்குதா? ஆம் சார். ஓகே, அடுத்தது பாப்போம். 75. 25 தர 3. 25 தர 3. நாங்க பெருக்கி போடுற நம்பர்ல ஒரு நம்பர் முழுவதும் தர்க்கமா இருக்கும். அப்ப 25 எத்தனை வர்க்கம் எழுதலாம்? 5 வர்க்கம். அப்ப 5 வர்க்கம் போடலாம். அப்ப 25 வழியில வந்து என்ன வரும்? 5. 5 வரும். அப்ப 5 வர்க்கமூலம் 3 வரும். 147. 49 தர 3. 49 தர 3 போடலாம். ரைட்? நான் வடிவா திருப்பி பாருங்க. இந்த 49ன்றது வந்து அதாவது 2 தானத்துல பெருக்கமா போடக்குள்ள ஏதாச்சும் ஒரு தானம் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர்ல முழுவதும் வர்க்கம் எழுதலாம் மாதிரி இருக்கும். 49 வர்க்கம் எழுதலாம், 7. 7 வர்க்கம் எழுதலாம். அப்ப வர்க்க மூலத்துக்கு இருந்து வெளியில வரைக்கும் அது என்ன வரும்? 7. 7 வரும். 7 வர்க்கமும் வர்க்க மூலம் வெட்டுப்பட்டு 7 வரும். அதனால உங்களுக்கு சொல்லி தந்தனால எப்படி? இப்ப வந்து பாத்தீங்கன்னா 49 இருக்குண்டா 49 வர்க்க மூலம் இப்படி 7 வருதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்தா வடிவா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா 49 வந்து நாங்க போடலாம். என்னட்டு போடலாம்? 7 வர்க்கம் போடலாம். ரைட்? 7 வர்க்கத்தை நான் சொல்லியிருக்கேன். 7 வர்க்கம் வர்க்க மூலம் இந்த வர்க்க மூல குறியீட்டுக்கு என்ன இது வரும்? அடுக்கு அரை. அறியாம அடுக்கு வரும். ரைட்? இந்த வர்க்க மூல குறியீட்டு போடுறதுக்கு அர்த்தம் வந்து விளக்கம் வந்து அறியாம அடுக்கு. அடுக்குக்கு மேல அடுக்கு இருந்தா என்ன செய்யணும்னு சொன்னா பெருக்கப்படும். என்னென்ன பெருக்கப்படும்? அடுக்கும் அடுக்குக்கு மேல அடுக்கு இருந்தா அடுக்கும் அடுக்கும் பெருக்கப்படும். ஆகவே 2 தர அரை. ஆகவே இந்த 2 பெருக்கப்படும். ஆகவே 7. அதனாலதான் 49 வர்க்கம் மூலம் 7 எங்களுக்கு வருது. வர்றதுக்கு காரணம் என்ன? 49க்கு வர்க்கம் மூலம் போடல 49 7 வர்க்கம் போடலாம். இந்த வர்க்கம் மூலம் அடையாளத்துக்கு அறியாம அடுக்குன்னு தெரியும், அதன் விரிவு. ஆகவே அறியாம அடுக்கு 7 வர்க்கத்தின் அறியாம அடுக்கு. இப்ப 7 வர்க்கத்தின் அறியாம அடுக்கு அடுக்குக்கு மேல அடுக்கு. ஆகவே அடுக்கும் அடுக்கும் பெருக்கப்படும், மல்டிப்ளை பண்ணப்படும். ரைட்? அப்ப மல்டிப்ளை பண்ணிச்சா 7 2ஆம் அடுக்கும் அறியாம அடுக்கும் மேல இருக்கு 2, இங்க அரை கீழே இருக்கு 2, அந்த 2 வெட்டுப்படும். அப்ப 7 1ஆம் அடுக்கு 7 1ஆம் அடுக்கு 7. ரைட்? 45. 95. 9 தர 5. ஆகவே 9 வழியில வந்துச்சுன்னா என்ன? 3. 3. அடுத்த வழிகளுக்கு பின்வரும் எளிய சேடுகளை முழுமை சேடுகளாக தரும். பின்வரும் எளிய சேடுகளை முழுமை சேடுகளாக தரும். Convert the following search into entire search. ரெண்டு வர்க்கமூலம் 5, 3 வர்க்கமூலம் 7, 5 வர்க்கமூலம் 3, 6 வர்க்கமூலம் 11, 4 வர்க்கமூலம்
13. வடிவார்க்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாருங்க. எளிய சேடா இருக்கேக்கில்ல, ரைட்? எளிய சேடா இருக்கேக்கில்ல வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிற இலக்கங்கள்ல பாத்தீங்கன்னா முதன்மை எண்களா இருக்கு. அதாவது ஒன்றாலையும் தன்னாலையும் பகுடக்கூடிய எண் தான் முதன்மை எண். 2 காரணிகளை மட்டும் கொண்டு தான் முதன்மை எண் சொல்லுவோம் நாங்க. அப்ப வர்க்க மூலத்துக்கு எளிய சேடு வடிவத்தில் இருக்கேக்கில வர்க்க மூலத்துக்கு இருக்கிற இலக்கங்கள் முதன்மை எண்களா இருக்கும். ஓகே, முதலாவது எப்படி வரும்? 4 தரம் 2 வர்க்க மூலத்துக்கு உள்ள போய் எப்படி போகும்? 4 4 போகும். 4 போகும். 2 வர்க்கமா போகும். 2 வர்க்கமா போச்சுன்னா 4 தர 5 எத்தனை? 20. இந்த 3 வர்க்க மூலத்துக்கு உள்ள போச்சுன்னா எப்படி போகும்? 9 போகும். 3 வர்க்கம் 9 போகும். ஆகவே 9 தர 7. 9 தர 7 எத்தனை? 63. 63. 5 வர்க்க மூலத்துக்குள்ள போனா எப்படி போகும்? 25. 25 தர 3 எவ்வளவு? 75. 75 வர்க்க மூலம் 75. 6 வர்க்க மூலத்துக்குள்ள போனா எப்படி போகும்? 36 போகும். 36. 36 தர 11 எவ்வளவு? 396. 396. வர்க்க மூலம் 396. 4 உள்ள போச்சுன்னா எப்படி போகும்? 16 போகும். 16. 16 தர 13 எவ்வளவு? 208. 208. எழுதிக் கொள்ளுங்க. பெருக்குவீரா? ஆ? தகன பெருக்குவீரா? செஞ்சு அவருங்க என்ன கேட்கணும். தகன பெருக்குவீரா கேட்கணும். என்ன தக்கன சில பிரிக்காதுங்க. விளங்காட்டி கேட்கணும். ரைட், அடுத்தது பார்ப்போம். சேடுகளை நாங்க எப்படி கூட்டுவோம்னு பார்ப்போம். ரைட், சேடுகளை நாங்க எப்படி கூட்டுவோம்னு பார்ப்போம். எழுதிட்டீங்க தானே? சேடுகளை பெருக்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கு, கூட்டுறதுல வேற ஒரு மாதிரி கூட்டுவோம். ரைட், சேடுகளை கூட்டுறது வேற மாதிரி இருக்கும், பெருக்கிற மாதிரி இல்ல கூட்டுறது. ரைட், இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2 வர்க்க மூலம் 5 சாக 3 வர்க்க மூலம் 5 கூட்டினா எவ்வளவு வரும் உங்களுக்கு? 5 வர்க்க மூலம் 5. 5 வர்க்க மூலம் 5 வரும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற 5 கூட்டி 12 எல்லாம் போட்டு விடுறீங்க. ரைட், வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சேடு வடிவத்தில் இருக்கிறது நாங்க சேட்டு நாங்க அட் பண்ணல, ரைட்? அடிஷன் பண்ணல பாத்தீங்கன்னா இதை நாங்க இப்ப ஒரு எக்ஸ் என்ற மாதிரி எடுப்போம். ரைட், இது எக்ஸ், அப்ப இது எக்ஸ். அப்ப 2x 3x கூட்டினங்களுக்கு எவ்வளவு வரும்? 5x. 5x வரும். சோ அதனால இங்க வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிற 5 வர்க்க மூலத்துக்கு 5 கூட்டி 12 போட்டு விடுறீங்க. ரைட், இது 2 வர்க்க மூலம் 5, 3 வர்க்க மூலம் 5. ஆகவே 2x ஆக 3x ஆகவே 5x ஆகவே 5 வர்க்க மூலம் 5. ரைட், இப்ப உதாரணத்துக்கு இப்படி இருக்கு. இப்போ 3 வர்க்க மூலம் 2 ஆக 2 வர்க்க மூலம் 3. இதை கூட்டினா அப்படி வரும் 5 வர்க்க மூலம் 5 வர்க்க மூலம் 5 சொல்லி வரும். இப்பதான் கொஞ்சம் முன்ன சொன்னால் வர்க்க மூலம் 5 வர்க்க மூலம் 5 கூட்டி உள்ளுக்கு 10 போடுறாங்க. இப்ப நீங்க இங்க என்ன செய்றீங்க?
ரெண்டையும் மூண்டையும் கூட்டி அஞ்சுன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, இங்க இது ஆடுண்டா, இதுவும் ஆடு. ஆகவே ரெண்டு ஆடு, ரெண்டு தர ஆடு, ரெண்டு ஆடும் மூன்று ஆடும் சேர்த்து 5 ஆடுன்னு வரும். இங்க இது ஆடண்டா, இது மாடு. அப்ப ஆட்டையும் மாட்டையும் கூட்டி, ரெண்டு ஆட்டையும் மூன்று மாட்டையும் கூட்டி 5 மாடுன்னு சொல்லுவீங்களா, இல்ல 5 ஆடுன்னு சொல்லுவீங்களா? சொல்லிடுமா? இல்லை. சொல்லிடாது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா வர்க்கமூலம் 2ன்றது எளிய வடிவில இருக்கு. அதாவது முதன்மையின் உள்ள இருக்கு. முதன்மையின் உள்ள இருந்துச்சுன்னா எளிய வடிவில இருக்குன்னு அர்த்தம். வர்க்கமூலம் 3ன்றதும் எளிய வடிவத்துல இருக்கு. ஏன்? முதன்மையின் உள்ள இருக்கு. முதன்மையின் என்ன? 2, 3, 5, 7, 11, 13 போகுது. ரைட்? ஒன்றாலும் தன்னாலும் போகிற எண்கள் முதன்மை எண்கள். ரைட்? இது 6ஆம் ஆண்டுல இருக்கு. போய் பார்த்துட்டு வாங்க. அப்ப ஒன்றாலும் தன்னால் போகிற எண்கள் முதன்மை எண்கள். அப்ப அப்படி இருக்கும்போது இங்க வர்க்கமூலம் 2ன்றது முதன்மை எண், வர்க்கமூலம் 3ன்றது முதன்மை எண், 3 வர்க்கமூலம் 2ன்றது இது வர்க்கமூலம் 2ன்றது ஒரு வேறொரு பெருமான் ஆடு. இங்க வர்க்கமூலம் 3ன்றது ஒரு மாடு. அப்ப இது ரெண்டையும் கூட்டையிலுமோ? கூட்டையிலாது. அப்ப இதுக்கு விட வந்து இதேதான் வரும். வெளிய வடிவத்திலான இது இருக்குது. ரைட்? ஆகவே இதை விட இதை தாண்டி நாங்க ஒன்றும் செய்ய இயலாது. ரைட்? இதை தாண்டி நாங்க இதை ஒன்றும் செய்ய இயலாது. இப்ப அடுத்ததை பார்ப்போம். இப்ப இப்படி இருக்குன்னு பார்ப்போம். இரண்டு வர்க்கமூலம், இது முதலாவது, இரண்டாவது. இரண்டு வர்க்கமூலம் 3 சக 2 வர்க்கமூலம் 12. இதை கூட்டினா எப்படி வரும்? இது இங்க வந்து சொல்றேன் இல்ல, இது ஆடு இது மாடு சார். அப்ப ஆட்டையும் மாட்டையும் கூட்ட இயலாது. அப்ப ஆடு ஆடாத்தான் இருக்கும், இங்க மாடு மாடாத்தான் இருக்கும். பண்டிகை கதைக்கிறேன். ரைட்? நான் என்ன சொன்னேன்? 12 எளிய வடிவிலும். ஆடு மாடு கதைச்சது எளிய வடிவத்துக்கு, அதாவது உள்ள முதன்மை என்று கேட்கல. இங்க 12 முதன்மை என்னோ? இல்ல சார், அத எளிய வடிவில எளிய மாத்தணும். வடிவத்துக்கு மாத்தணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 வர்க்கமூலம் 3 சக 2 வர்க்கமூலம் 12. 12 எத்தனை பெருக்கம் எழுதலாம்? 4 12 2 4 தர 3 12 எழுதலாம். இவன் பாத்தீங்கன்னா 2 வர்க்கமூலம் 3 சக 2, 4 வழியில வந்துச்சுன்னா என்ன? 2 2 வர்க்கமூலம் 3. ஆகவே 2 வர்க்கமூலம் 3 சக இங்கால எத்தனை வர்க்கமூலம் 3? 4 வர்க்கமூலம் 3. 4 வர்க்கமூலம் 3. இப்ப பாருங்க, இதுக்கு மாடு இதுக்கு மாடு. ஆகவே 2 வர்க்கமூலம் 3 4 வர்க்கமூலம் 3 எத்தனை? 6 வர்க்கமூலம் 3. 6 வர்க்கமூலம் 3. எழுதிக்கொள்ளுங்க. 3 விதமா சொல்லியிருக்கேன். அதாவது வேற வேற, அதாவது ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே டைரக்டா கூட்டுவோம். எளிய வடிவத்துல இருந்துச்சுன்னா, உள்ள இருக்கிறது எளிய வடிவம், முதன்மையின் வடிவத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு மேல ஒன்றுமே செய்யலாதுங்களால. வேற வேறையா இருந்துச்சுன்னா, வேற வேற வர்க்கமூலங்களுக்கு இருந்துச்சுன்னா. இப்ப வேற வேற வர்க்கமூலமா இருந்தாலும் இது எளிய வடிவத்துல இல்ல, இது எளிய வடிவத்துல ஆக்கி பார்ப்போம். ஆக்கினதுக்கு அப்புறம் வந்து இங்க 3 இருக்கிறதால இங்க இப்படி வரும். இதே மாதிரிதான் கூட்டல் இருந்தா கழித்தலுக்கும் இதே மாதிரி தான். ரைட்? கூட்டலுக்கு உங்களுக்கு எப்படி செய்யணுமோ அதே தான் கழித்தலுக்கும் நீங்க செய்வீங்க.
இதுக்கு சொல்லுங்க. மூணு வர்க்கமூலம் ரெண்டா சார்? ஓ, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வர்க்கமூலம் 2, அதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கும்? 1 இருக்கும். ரைட். அப்ப வர்க்கமூலம் 2, 5 வர்க்கமூலம் 2, 5 வர்க்கமூலம் 2, ஒரு வர்க்கமூலம் 2 எத்தனை? 6 வர்க்கமூலம் 6 2. வர்க்கமூலம் 2, 6 வர்க்கமூலம் 2ல 3 வர்க்கமூலம் 2 போச்சுன்னா எவ்வளவு? 3 வர்க்கமூலம் 2. 3 வர்க்கமூலம் 2. அதான் 95 எடுத்துவா. எனக்கு சொல்லுங்க. மூணு வர்க்கமூலம் 5 சார். இங்க பாத்தீங்கன்னா வர்க்கமூலம் 5 இருக்கு, வர்க்கமூலம் 7 இருக்கு. வர்க்கமூலம் 5 முதன்மை என்ன? 5 முதன்மை என்ன? ஓம்ஸ். ஓ. 7 முதன்மை என்ன? ஓம்ஸ். ஓ. அப்ப இது ரெண்டையும் நாங்க ஒன்றும் செய்யலாது. அப்ப இனி என்ன செய்யலாம்? இதோட சுருக்கோடு என்ன செய்யணும்? வர்க்கமூலம் 5 இருக்கிற இடத்துல எல்லாம் வர்க்கமூலம் 5ஓட கூட்டுறதோ கழிக்கிறதோ அதை செஞ்சு அதை ஓரமா வச்சு கொள்வோம். வர்க்கமூலம் 7 இருக்கிறதையும் வர்க்கமூலம் 7 இருக்கிறதையும் கூட்டுறதோ கழிக்கிறதோ அதை செஞ்சு அதை ஒரு ஓரமா வச்சு கொள்வோம். அது ரெண்டும் தான் எங்களால செய்ய இயலும். அதை தாண்டி எங்களால வேற எதுவுமே செய்ய இயலாது. ஏனென்றா அது வர்க்கமூலம் 5, இது வர்க்கமூலம் 7, ரெண்டும் எளிய வடிவத்துல இருக்கு. சோ அதுக்கு மேல எங்களால ஒன்றும் செய்ய இயலாது. ரைட். இங்க பாருங்க வர்க்கமூலம் 5 இருக்கு, 1 வர்க்கமூலம் 5 இருக்கு. வர்க்கமூலம் 5 ஒரு வர்க்கமூலம் 5. இங்க 2 வர்க்கமூலம் 5 இருக்கு. அப்ப கூட்டினா எவ்வளவு? 3 வர்க்கமூலம் 5. 3 வர்க்கமூலம் 5. இங்க பாருங்க 2 வர்க்கமூலம் 7 இருக்கு, இங்க சய 3 வர்க்கமூலம் 7 இருக்கு. அப்ப எவ்வளவு வரும்? சய 1. சய வர்க்கமூலம் 7 வரும். அதாவது 3 வர்க்கமூலம் 3ல இருந்து 2 வர்க்கமூலம் 3 கழிச்சா, சாரி 7 கழிச்சா எங்களுக்கு 1 வர்க்கமூலம் 7 வரும். ஆனா பெரியதானதுக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கு? சய குறி இருக்கு. ஆகவே சய வர்க்கமூலம் 7 வரும். ரைட். இப்ப கூட்டல் கழித்தல் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. இனி பார்ப்போம் வர்க்க மூலங்களை பெருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஐந்து வர்க்கமூலம் 2 தர 3 வர்க்கமூலம் 3. ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கூட்டல் கழித்தல்ல சொன்னால் இந்த வர்க்கமூலம் 2யும் இந்த வர்க்கமூலம் 2யும் உள்ளு போய் கூட்டி வர்க்கமூலம் 4 போடலான்னு சொன்னான். ஆனா பெருக்கல்ல என்ன செய்யலாம்டா, எண்ணோட பெருக்கிறது வர்க்கமூலத்தை வர்க்கமூலத்தோட பெருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா 5x 3 y இருக்குன்னு வைப்போம்.
அப்ப என்ன வரும்? 3 15 XY. XY என்று வரும். ரைட்? இப்ப இன்னொன்று இருக்கு. 5x-உம் 3x வர்க்கமும் இருக்கு. அப்ப என்ன வரும்? 3 15 x கியூப் பண்ணி வரும். x கனம் பண்ணி வரும். ரைட்? x ஓட பெருக்குவோம், நம்பரோட பெருக்குவோம். அத மாதிரி தான் நாங்க இங்க செய்வோம். பெருக்கல் எப்படி செய்வோம்டா, 5 வழியில இருக்க நம்பர், 3 வழியில இருக்க நம்பர். அப்ப 5 3 பெருக்கினா எவ்வளவு? 15. 15. 2 வர்க்கமூலத்துக்கு உள்ள இருக்கிற நம்பர், 3 வர்க்கமூலத்துக்கு உள்ள இருக்கிற நம்பர். அப்ப என்ன செய்யலாம்? வர்க்கமூலத்துக்குள்ள 2ஐயும் 5 3ஐயும் சேர்த்து பெருக்கி விடுவோம். அப்ப எப்படி வரும்? 15 வர்க்கமூலம் 6. 6. இதைதான் நான் முன்னுக்கு மூல சொன்னான். அதாவது முன்னுக்கு எங்களுக்கு 45 இருந்தது. என்ன செஞ்சாங்க? 45 என்ன செஞ்சாங்க? 9 9 5 5 போட்டுறாங்க. இதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? தனித்தனியா வர்க்கமூலம் கொடுக்கலாம்னு சொன்னானா இல்லையா? ஓம் சார். தனித்தனியா 9க்கும் தனித்தனியா 5க்கும் வர்க்கமூலம் எடுக்கலாம்னு சொன்னோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதைத்தான் நாங்க செஞ்சிருக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா 9க்கு நாங்க வர்க்கமூலம் எடுத்தா 3, இங்கால 5 வந்து. ரைட்? இதைத்தான் இப்ப நாங்க என்ன செய்யறோம்? வர்க்கமூலத்துக்குள்ள 9 இருக்கு, வர்க்கமூலத்துக்கு 5 இருக்கு. ஆகவே வர்க்கமூலத்துக்குள்ள 9 5 இருக்கு. அதே மாதிரி வர்க்கமூலத்துக்கு 2 இருக்கு, வர்க்கமூலத்துக்கு 3 இருக்கு. ஆகவே வர்க்கமூலத்துக்குள்ள 3 தர 2 வருது. ரைட்? இது எப்படி வரும்? இலக்கங்கள் என்ன செய்யும்? பெருகுபடும். இலக்கங்களோட பெருக்கப்படும். ஆகவே 2 3 4 இவ்வளவு பெருக்கினா எவ்வளவு? 24. 24. வர்க்கமூலத்துக்கு இருக்கிற நம்பர் வர்க்கமூலத்துக்குள்ளேயே பெருக்கப்படும். அப்ப 3 5 7 பெருக்கினா எவ்வளவு? 105. 105. 105. இப்ப வகுத்தல் பார்ப்போம். 3 வர்க்கமூலம் 20 வகுத்தல் 2 வர்க்கமூலம் 5. இங்க வந்து பாத்தீங்கன்னா வர்க்கமூலத்துக்கு நாங்க 2 இருக்கு. பெருக்கல் வகுத்தலுக்கு வந்து 2 இருக்கா 3 இருக்கா 4 இருக்கா 5 இருக்கா ஒன்று பார்க்க மாட்டோம். அது கூட்டல் கழித்தலுக்கு தான் 2 இருந்தா 2ஓட மட்டும்தான் கூட்டலாம், 3 இருந்தா 3ஓட மட்டும்தான் கூட்டலாம். இங்க அப்படி ஒன்றும் பார்க்கவே இல்லை. நம்பர் என்ன இருந்தாலுமே பெருக்கலாம், பிரிக்கலாம், வர்க்கமூலத்தோடய பெருக்கலாம், இதோட பெருக்கலாம். ரைட்? இப்ப 3 வர்க்கமூலம் 20 அப்படியே இருக்கும். வகுத்தல பெருக்கலாக என்ன செய்யும்? வகுத்தல பெருக்கலாக நிகர் மாற்றம் ஆகும், தலங்களா மாறும்.
ஆகவே தர ஒன்றின் கீழ் 2 வர்க்கமூலம் 5 வரும். ஓமா இல்லையா? ஒன்றின் கீழ் 2 வர்க்கமூலம் 5 வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேல 3 வர்க்கமூலம் 20 இருக்கு, கீழே 2 வர்க்கமூலம் 5 இருக்கு. ரைட்? இப்ப நான் என்ன சொன்னேன், வர்க்கமூலம் இருந்தா வர்க்கமூலத்துக்குள்ளே ஒன்றாக்கி போட்டுக்கொள்ளலாம். ரைட்? பெருக்கல்ல இருந்துச்சுன்னா அப்ப எப்படி போடலாம்? 3 கீழ் 2 தர இதை இவ்வளோதையும் போட்டுக்கொள்ளலாம். எப்படி? 20 கீழ் 5 சுருக்கினா எவ்வளவு? 20 கீழ் 5 பகுத்தா எவ்வளவு? 4 வர்க்கமூலத்துக்கு 4 வரும். ஆகவே 3 கீழ் 2 வர்க்கமூலத்துக்கு 4. வர்க்கமூலம் 4 வெளியில வந்தா என்ன வரும்? 16. வர்க்கமூலம் 4 வெளியில வந்தா 2 2 வெட்டப்படும். அப்படி என்ன? 3. இதற்கு எழுதுங்க. இத நம்ம வேற மாதிரியும் செஞ்சு கொள்ளலாம். எப்படி என்றா இப்ப பாருங்க, 3 வர்க்கமூலம் 20 வகுத்தல் 2 வர்க்கமூலம் 5. இப்ப நாங்க சேர்ந்து கொள்ளலாம். 3 வர்க்கமூலம் 20 எப்படி எழுதி கொள்ளலாம்? 4 தர 5. இத பகுத்தல பெருக்கலாக நிகர்மாற்றமாகும். ஆக 1 கீழ் 2 வர்க்கமூலம் 5. இதை எழுதி கொள்ளலாம். அப்படி 3 தர வர்க்கமூலம் 4 தர வர்க்கமூலம் 5 தர 1 கீழ் 2 வர்க்கமூலம் 5. இந்த வர்க்கமூலம் 5 இந்த வர்க்கமூலம் 5 வெட்டி கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா 3 தர வர்க்கமூலம் 4 போல என்ன போடலாம்? 2 போடலாம். கீழே ஒரு 2 இருக்கு, வெட்டினோம்டா 3. 2 விதமாக எழுதி கொள்ளலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர்க்க மூலம் வந்து பின்னமா இருக்கீங்களா, அது கீழே இருந்துச்சுன்னா எங்களுக்கு அதை சுருக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரைட்? அதை நாங்க இப்ப 5 கீழ் வர்க்கமூலம் 2 என்று கண்டு இருக்கும். ரைட்? இப்ப வர்க்கமூலம் 2 இருந்துச்சுன்னா எங்களுக்கு இதுக்கு வர்க்கமூலம் 2க்கு வந்து என்னது? இது விகிதமுறா. ரைட்? அப்ப விகிதமுறா இரேஷனல் நம்பர். அப்ப என்ன நடக்கும்? முடிவில் தசமத்துல வந்துட்டு இருக்கு ஒரு நம்பர், அப்படி கண்டினியூவா வந்துட்டு இருக்கும். அப்ப இதை நாங்க சுருக்குறதுக்கு வந்து எங்களுக்கு என்ன இருக்கும்? கஷ்டப்படுவோம். அப்ப கீழே வந்து வர்க்கமூலம் இருக்கிறத வந்து நாங்க எப்பயும் விரும்ப மாட்டோம். அப்ப என்ன செய்வோம்? இந்த வர்க்கமூலத்தை நாங்க மேல கொண்டு போக பார்க்கணும். அப்ப என்ன செய்வோம்டா, இந்த டினோமினேட்டர்ல இருக்குதானே, இந்த பகுதியில் இருக்குதானே, இந்த பகுதியில இருக்கிற வர்க்கமூலம் 2 நாங்க என்ன செய்வோம்டா, மேலையும் கீழையும் பெருக்குவோம்.
ரைட். மேலையும் கீழையும் 5ஆல பெருக்கினா எல்லாம் ஒன்றுதானே. 5ஆல மேலையும் கீழையும் பெருக்கினா 1 கீழ் 1. அதுதான் செய்யறோம். மேலையும் கீழையும் ஒரே நம்பரால பெருக்கினா 2 வெட்டுப்பட்டுரும். அதனாலதான் நம்ம மேலையும் கீழையும் பெருக்கிறோம். ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 5 வர்க்கமூலம் 2. ரைட். 5 வர்க்கமூலம் 2. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 2 எத்தனை? வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 2 எத்தனை? வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 2 எத்தனை? 2. 2. ரைட். அது வந்து வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2ஆல பிரிக்கணும்டா வர்க்கமூலத்துக்குள்ள 4. வர்க்கமூலம் 4ன்றது உங்களுக்கு என்ன? 2. ஆகவே கீழே 2 2 வரும். இப்ப 2 எங்களுக்கு சுருக்குறது ஈஸி தானே. அப்ப நாங்க கீழே வர்க்கமூலம் இருந்துச்சுட்டா எப்பயுமே அந்த கீழே இருக்கிற வர்க்கமூலம் என்னால மேலையும் கீழையும் பெருக்கி நாங்க வந்து என்ன செய்வோம்டா சமப்படுத்தி கொள்வோம். ரைட். கீழே இருக்கிற வர்க்கமூலத்தை மேல கொண்டு போவோம் பார்ப்போம். எழுதி கொள்ளுங்க. இதை எப்படி செய்வோம்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப பாப்போம். இந்த 99 எளிய வடிவில் மாத்தலாமா இல்லையா? ஆம் சார். மாத்தலாம். இந்த 99 எளிய வடிவில் மாத்திரம் எப்படி என்ன செய்யணும்? 9 தர 11. 11 சாய 2. இந்த 44 எளிய வடிவத்தில் மாத்திரம் என்ன செய்யணும்? 4 தர 11. 4 தர 11 சாக்கர் 110க்கு கீழே வர்க்கமூலம் 11 என்ன செய்யணும்னு சொன்னா அதே 11 மேலுக்கு பெருக்கணும் வர்க்கமூலம். மேலே கீழே 11 இல்ல வர்க்கமூலம் 11 அதே ஸ்கொயர் ரூட்டால மேலே கீழையும் பெருக்கணும்னு சொன்னோம். ஏன்னா கீழே இருக்கிறது எங்களுக்கு சரி வராது. அப்ப நான் மேல மாத்தி கொள்வோம். ரைட். இப்ப இதை நாங்க வழியில எடுத்தோம்னா 9 வழியில எடுத்தோம்னா என்ன? 3. 3 வர்க்கமூலம் 11 சாய 2. இந்த 4 வழியில எடுத்தோம்னா என்ன? 2. 2. அப்ப அந்த 2 பெருக்கி என்ன ஆகும்? 4. 4. இந்த இடத்துல 4 வரும். ரைட். அந்த 2 இந்த 2 பெருக்கப்பட்டு 4 ஆகும். 4 வர்க்கமூலம் 11. ரைட். இப்ப பாருங்க சாக 110 கீழ் 11 வர்க்கமூலம் 11 வர்க்கமூலம் 11 பெருக்கினா என்ன வரும் உங்களுக்கு? 11. 11 வரும். மேல வர்க்கமூலம் 11 உண்டு இருக்கு. 11 எத்தனை? 110. 11 10 110. 11 10 110. இப்ப பாருங்க 3 வர்க்கமூலம் 11 4 வர்க்கமூலம் 11 10 வர்க்கமூலம் 11 எல்லாத்துலயுமே வர்க்கமூலம் 11 11 தான் இருக்கு. அப்ப எல்லா இடமுமே ஒரே இதான் இருக்கு. ஆடு ஆடு ஆடுன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லாரும். அப்ப என்ன செய்யலாம்? எல்லா வர்க்கமூலம் 11ஓடையும் கூட்டலாம். கூட்டினோம்னா எங்களுக்கு வரும் 3 வர்க்கமூலம் 11 10 வர்க்கமூலம் 11 கூட்டினா எங்களுக்கு எவ்வளவு? 13 வர்க்கமூலம் 11. அதுல இருந்து 4 வர்க்கமூலம் கூட கழிச்சோம்னா எங்களுக்கு எவ்வளவு? 9 வர்க்கமூலம் 11. 9 வர்க்கமூலம் 11. எழுதி கொள்ளுங்க. விளங்காடி கேளுங்க.
சார் அடுத்து 2 வராதா? 2 போட்டீங்க. எதுல இருக்கு 2? இந்த 3 வர்க்கமூலம் 11 செய்ய 2 வர்க்கமூலம் 11 வராதா? ஏன் 2 இதுல வருது? இந்த மேலுக்கு அந்த 4ல இந்த உங்களை எடுத்தா 2 சொல்லுவாங்க. இங்க ஏற்கனவே 2 இருக்கு, ஆல்ரெடி 2 இருக்கு. இந்த 4 உள்ள இருந்து வெளியில வந்துச்சுன்னா என்ன வரப்போகுது? 2 வரப்போகுது. 2 வரப்போகுது. அந்த 2 இந்த 2 பேருக்கு பட்டு எத்தனை? 4. ஓகே சார். 4. ஓகே, நாங்க அடுத்த கிளாஸ்லயும் வந்து வர்க்கமூலத்து இதுல கொஞ்சம் பெருக்கெழுத்துகள் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது டிஃபிகல்ட்டான கொஞ்சம் கேள்விகள் வந்து செஞ்சுட்டு நாங்க அடுத்த பாடத்துக்கு போவோம். ரைட்? இதுல வந்து உங்களுக்கு இப்படியான கேள்வியெல்லாம் வரும். இல்லாட்டி அதாவது நீங்க வந்து எத்தனாம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு நீங்க வர்க்க மூலத்தை எப்படி சுருக்குறேன்னு கண்டுபிடிச்சு இது பண்ணுங்க. அது எக்ஸாமுக்கு வரும். அதையும் நாங்க நோங்களா பார்ப்போம். வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிற நம்பர் எப்படி நாங்க வகுக்கிறதுன்னு பாக்குறதையும் பார்ப்போம். மிச்சத்தை வந்து நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம், நெக்ஸ்ட் சாட்டர்டே. ரைட்? தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் நைட் சார். Thank you, sir. Bye, sir. Thank you, Good night. sir. Bye, sir. Good night. Thank you. Good night.